பேபி, டேய் எழுந்துரு. 7:20 ஆச்சு. டேய் லேட் ஆகுது, எழுந்துருடா. ஐயோ, ட்ரெஸ் இன்னும் அயர்ன் பண்ணி வைக்கல. சீக்கிரம் எழுந்துரு. ம். டேய் ட்ரெஸ் இன்னும் அயர்ன் பண்ணல. என் பிரஸ்லயும் கொஞ்சம் பேஸ்ட் வச்சு கொடு. நான் போய் அயர்ன் பண்றேன். சீக்கிரமா பண்ணி முடி. பேபி, என்னடா? பேபி, இரு வர. என்ன? ஷர்ட் கொஞ்சம் தீஞ்சிருச்சு. ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்கு, நீயும் குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க. முதல்ல துணியில வச்சுட்டு அப்புறம் ஷர்ட் மேல வச்சிருக்கணும்ல. சரி போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா போ. நான் அயர்ன் பண்ணி வைக்கிறேன். சீக்கிரமா வா. ஹலோ பேபி, வேலையா இருக்கியா? சாப்பிட வந்திருக்கேன். அப்படியா? சரி நீ சாப்பிடு. கொடுத்து வச்சு வேண்டாம். உனக்கெல்லாம் சரியான டைம்க்கு சாப்பிட டைம் கிடைக்குது. எனக்கெல்லாம் இங்க டைமே கிடைக்கிறது இல்ல. நானும் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், தெரியும்ல. ஓகேடா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன, கோச்சுக்காத. நம்ம தலையெழுத்து இப்படி எல்லாம் வேலை செஞ்சுதானே ஆகணும். சரி, நீயும் சீக்கிரமா போய் சாப்பிடு. சாப்பிடாம இருக்காத. சரி இப்ப நீ சாப்பிடு. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். நான் உன்னை மிஸ் பண்றேன். லவ் யூ. லவ் யூ. பை.
ம். தினமும் கேண்டீன்ல வாங்கி சாப்பிடலான்னு ஐடியால இருக்கியா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. இல்ல இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ம், வீட்டு சாப்பாடு, வைஃப் அதாவது வைஃப் வீட்ல சமைச்சு அத ஆஃபீஸ் கொண்டு வர ஐடியாலாம் இல்லையா? இவ்வளோ சீக்கிரம்லாம் அத பத்தி யோசிக்க ஆ? முடியாது. ம்ஹும். உன் வயசு பசங்க இந்த காலகட்டத்துல இப்படி நெறைய டைம் இருக்குன்னு நெனைக்கிறாங்க. அது காலம் போக போக உங்களுக்கே புரியும். கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இல்ல? நான் ஒரு பொண்ண விரும்புறேன். கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா கல்யாணம் பண்ணிக்க எது சரியான நேரம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏற்கனவே லைஃப் ரொம்ப பிஸியா இருக்கு. ஆமாமாமாமா. ஒரு குடும்பத்த மெயின்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அதுக்கு தனியா இருக்கிறதே நல்லது. எல்லாரும் தேவையான விஷயத்த தேவையான நேரத்துல தான் பண்ணிக்கணும். நீ சொல்றது சரிதான்ப்பா. ம். ஆனா எப்படி இவ்வளோ கம்மியான சம்பளத்துல எங்களோட எதிர்காலத்த பத்தி யோசிக்கிறது? சரி தம்பி, இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு இங்க வேலை செய்யலாம்னு நினைக்கிற? ம். அத சொல்றது கொஞ்சம் கஷ்டம். புரியுது புரியுது. உன் எதிர்காலத்தை பத்தி உனக்கு எந்த பிளான்ஸும் இல்ல. இத பத்திலாம் பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு. நீயே உனக்கு இந்த காலத்துல இந்த விஷயம்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கணும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? ம். நீங்க எப்படி ஃபேமிலி லைஃபையும், ஒர்க் லைஃபையும் மேனேஜ் பண்றீங்க? ம்ஹும். கேக்குறது ஈஸியா கேட்டுட்ட. ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. நம்மளோட பார்ட்னர் நம்மளோட கஷ்டத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கலனா இந்த ரிலேஷன்ஷிப் வீணாயிடும். அவ்வளவுதான். சரி, நீ எதுக்கு திடீர்னு கேட்ட? இல்ல, சும்மா தான் கேட்டேன். உங்ககிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கேட்க முடியும்? ஹலோ 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 ஹலோ. சரியா சிக்னல் வர இடத்துக்கு வந்து கால் பண்ணு. ஆ, அப்படின்னா சாயங்காலம் வரும்போது குழந்தைங்கள கூட்டு வர முடியாதா? அப்படியா? ஆ, நான் தான் உங்ககிட்ட சொன்னனே இன்னைக்கு என்னால் குழந்தைங்கள கூட்டிட்டு வர முடியாதுன்னு. ஆ, நான் தான் உங்ககிட்ட குழந்தைங்கள கூட்டு வர முடியாதுன்னு சொன்னேன்ல. ஆ, உனக்கு தமிழ் புரியாதா என்ன? எல்லா வேலையும் நானே பண்ணுமா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சாயங்காலம் நீயே குழந்தைங்கள கூட்டிட்டு வா. இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன? ஆ ஆ ஆ ஆ. அதுவும் சரிதான். அது உன் குழந்தையோ என் குழந்தையோ இல்ல. அது நம்ம குழந்தை. நம்ம தான் பாத்துக்கணும். புரியுதா? ம், அங்க வா போலாம். காலையில லேட் ஆனதுனால தான் திட்டு வாங்குனியா? ம், ஆமா. ஆனா சாயந்தரம் எல்லாம் செட் ஆயிடுச்சு. நான் ஒர்க் டைமை விட அதிகமா வேலை பார்க்கறேன்னு பாஸ்க்கு தெரியும். இன்னும் பிஸ்கெட்ஸ் வாங்கிக்கலாமா? வேணும்னா வாங்கிக்கலாம். சரி, ம்? வேற என்ன வாங்கணும்? ஆ, நேத்து நான் உன்ன லிஸ்ட் போட சொன்னல, அது எங்க? ம். ம். கொண்டு வர மறந்துட்டேன். அது காலையில அவசரத்துல நான் எடுக்க மறந்துட்டேன். சரி, இப்ப என்ன வாங்குறது? ஞாபகம் இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு போலாம். சரியா? டேய், இத எடுத்துக்கலாமா இல்ல இத எடுத்துக்கலாமா? என்ன வேணுமோ எடுத்துக்கோ.
நீ இது சாப்பிடுவல்ல? சாக்லேட் பஃப் பிஸ்கட் தானே. பேபி, ம். அதை எடுக்க மறந்துடாத. எத? டம் டம். அது சரி, அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குமே. நம்ம நைட்டு டின்னர் சமைக்கும் போது ஏன் பிரேக்ஃபாஸ்டே ரெடி பண்ணிடக்கூடாது? அப்புறம் சமைக்கிறதுக்காக காலையில சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டியது இருக்காதுல்ல. என்ன இருந்தாலும் வீக் டேஸ்ல நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் மட்டும்தான் சாப்பிட்றோம். ம், ம். ஆமா, உண்மையாவே அது ஒரு நல்ல ஐடியா தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்க. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்னு நான் தானே சொன்னேன். அது நல்ல ஐடியான்னு இப்ப யார் சொன்னது? என்ன பண்ற? இது வேண்டாம், குட்டியே போதும், அப்புறமா வாங்கிக்கலாம். உண்மையிலேயே அது நல்ல ஐடியா இல்லையா? சரி சரி, நீ சொல்ற எல்லா ஐடியாஸும் நல்ல ஐடியாஸ் தான். இப்ப சந்தோஷமா? மடையா. சரி, வீட்டுக்கு போய் சமைக்கணும்னா தேங்காய் வாங்கிட்டு போகணும்ல. என்னால தேங்காவெல்லாம் உடைச்சு தர முடியாது. அதுக்கு பதிலா அந்த கோகோனட் பவுடர் வேணா வாங்கிட்டு போயிடலாம். ஐயோ, அதுல உண்மையான தேங்காய் பால் டேஸ்டே வராதுடா. அதை வச்சு பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இது வாங்கிக்கலாம். என்ன சொல்ற? அதை விட இதுதான் டேஸ்டா இருக்கும், புரியுதா? ஒண்ணு பண்ணு, தேங்காய் சாம்பார்ல இருந்து தேங்காவை எடுத்துரு. சரி சரி, போ போ, பாத்துக்கலாம். ஹலோ, ஷாப்பிங்கா? ஹாய். மாதவ். ஆமா, ஷாப்பிங்க்கு வந்தோம். சஞ்சய், ஹேஸ் மாதவ். மாதவ், இது சஞ்சய், என்னோட பாய் ஃப்ரெண்ட். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட். எப்படி இருக்க? ஆல் குட் மாதவ். நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். நீ ஸ்லிம் ஆயிட்ட. சரி, நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, பாய். வேற என்ன வாங்கணும்? இந்த ஜாம் வாங்கிக்கலாமா? உன் எக்ஸா? ஆமா. என்னாச்சு? டேய், என்னாச்சுடா? ஒன்னும் இல்ல. போய் முட்டை எடுத்துட்டு வரேன். டேய், என்னாச்சு? அவனை பார்த்ததும் ஜெலஸா ஃபீல் பண்ணியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் சமைக்கிறேன். இரு, ஒன்னா சமைக்கலாம். வேணாம் பேபி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு போய் உன்னோட வேலையை பாரு. நான் சமைச்சிட்டு வந்துடுறேன். சரி, நீ போய் முதல்ல போய் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா. ஐயோ போ பேபி, நான் போறேன். நான் அப்படியே தோச்சிருவேன்ல, அதுக்காக தான் ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்றேன். குடு. சரி இரு. என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சார், வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? வா
வந்து என்னை கட்டி பிடிச்சுக்கோ. நீ இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சிருக்க. ரொம்ப நல்ல பையன். அவ்வளோலாம் இல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். ஆ? ஞாபகம் இருக்கு. நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இரு. சரிங்க சஞ்சய் சார்.